நண்பர்களே, நீங்க ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய போன்ல நீங்க எந்த கீபோர்டை பயன்படுத்து? இப்ப என்னுடைய போன்ல பாத்துட்டீங்கன்னா கூகுளோட ஜிபோர்டை தான் நான் பயன்படுத்துறேன். ஸோ அந்த ஜிபோர்டுல சமீபத்துல கூகுள்காரன் ஒரு அற்புதமான அப்டேட்டை கொடுத்துருக்கான். அது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். எதை வச்சு சொல்றேன்னா, நீங்க அந்த கூகுளோட ஜிபோர்டுல அதிகமா ஆங்கிலத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த செட்டிங்கை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது எங்க இருக்கு, அது எப்படி பயன்படுத்து, அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கமான வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்தும் போது குறிப்பா நீங்க ஆங்கிலத்தை அதிகமா நீங்க டைப் பண்ணீங்கன்னா சில ஆங்கில வார்த்தைகளை நீங்க ஷார்ட்டா டைப் பண்ணி அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐ எம், யூ ஆர், டோன்ட், காண்ட், தே ஆர், அப்புறம் இந்தியாஸ் நியூஸ், அதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல எல்லாத்தையுமே நீங்க ஷார்ட்டா நீங்க டைப் பண்ணி நினைப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்கன்னா 2-3 கீயை நீங்க அழுத்த வேண்டி வரும். பட் இந்த செட்டிங் ஆன்ல இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல டெமோட காட்டுறேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய கீபோர்டுல மறக்காம ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னுடைய போன்ல கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறேன். அந்த குறிப்பிட்ட செட்டிங்கை எப்படி பயன்படுத்துறேங்கிறத நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், கூகுளோட குரோம் ஓபன் பண்றேன். இப்போ சர்ச்ல போயிட்டு தட்ட உடனே பாத்தீங்கன்னா கூகுளோட ஜிபோர்டு கீழே இருந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லெட்டர்ஸ் பெருசா மாத்திட்டு இப்போ நான் ஐன்னு டைப் பண்ணும்போது மேல ஐன்னு டிஸ்பிளே ஆகும். மேல பாருங்க ஐன்னு டிஸ்பிளே ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் *123 அந்த கீயை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா இங்க நம்பர்ஸ், அதுக்கப்புறம் சிம்போல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல மேற்கோள் குறி, அதாவது ஆங்கிலத்துல அப்போஸ்ட்ரோஃபி அப்படிம்பாங்க. சோ அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க அந்த மேற்கோள் குறி ஐக்கு பக்கத்துல டிஸ்பிளே ஆன உடனே கீழே இந்த மாதிரி இருந்தது ஆட்டோமேட்டிக்கலி லெட்டரா மாறிடும். பாருங்க மாறிடுச்சா. இது எப்படி சாத்தியம்? சோ அந்த அப்டேட் தான் கூகுள் ஜிபோர்டுல அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங் ஆன்ல இருக்கிறதுனாலதான் நான் அந்த மேற்கோள் குறியை தட்டின உடனே ஆட்டோமேட்டிக்கலி லெட்டரா மாறிடுச்சு. சோ அந்த செட்டிங் எங்க இருக்குன்னு பாப்போமா வாங்க. எங்க இருக்கு ஜிபோர்டு? இந்த இருக்கு. இந்த ஜிபோர்டு நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே பிரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் பேஜ் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரும். பாத்தீங்களா ஆட்டோ ஸ்விட்ச் ஆஃப்டர் அப்போஸ்ட்ரோஃபி. சோ இது எதுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, மேற்கோள் குறி. சோ இதை நீங்க தட்டும் போது ஆட்டோமேட்டிக்கலி லெட்டரா மாறிடும் கீபோர்டு. அதுக்குண்டான செட்டப் தான் இது. இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஆஃப் பண்ணியாச்சு. மீண்டும் என்ன பண்றேன், கூகுளோட குரோம் ஓபன் பண்றேன். சர்ச்ல போயிட்டு கீபோர்டை ஓபன் பண்ணியாச்சு. இப்போ அந்த லெட்டரை பெருசா மாத்துறேன். ஐன்னு கொடுத்த உடனே மேல ஐ டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த மேற்கோள் குறி கொஸ்டின் 1 2 3 அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே மேற்கோள் குறியை நான் தட்டுறேன். கீபோர்டு மாறாது பாருங்க. பாத்தீங்களா மாறலையா? கீபோர்டு மாறணும்னா நான் முதல்ல காமிச்சோம்ல அந்த செட்டிங்கை நீங்க மஸ்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஆட்டோ ஸ்விட்ச் ஆஃப்டர் அப்போஸ்ட்ரோஃபி இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான கீயை நீங்க டைப் பண்றத குறைச்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த செட்டப் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுளோட ஜிபோர்ட்ல இந்த அற்புதமான செட்டிங்கை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. வழக்கமா கமெண்ட்ஸ்லயும் நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக்